வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான நீதி கதை. அது ஒரு சோம்பேறி காகம் பற்றியது. ஆனா ஒரு நாள் அவன் அந்த சோம்பேறித்தனத்தால பெரிய பிரச்சனையில விழுந்தான். அந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அதுதான் இப்போ நம்ம கதை, சோம்பேறி காகம். ஒரு அழகான காடு, மரங்கள் நிறைந்தது, பறவைகள் பாடுது, காற்று வீசுது. அந்த காட்டில் ஒரு காகம் இருந்தது. காகுன்னு எல்லோரும் அழைப்பாங்க. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய குறை. அவன் ரொம்ப சோம்பேறி. காகு ஒரு கிளையில் உட்கார்ந்து கா கான்னு சத்தமிட்டு எல்லாரையும் பார்க்கிறான். அவனுக்கு எப்போதும் சாப்பாடு, தண்ணீர் எல்லாம் யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் விருப்பம். ஒரு புறா பப்பி, அது ரொம்ப உழைப்பாளி. அது தினமும் காலையிலே எழுந்து தன் குட்டிகளுக்காக உணவு தேடிடும். பப்பி, காகு நீயும் வா, நாம சேர்ந்து பறந்து சாப்பாடு தேடலாம். காகு, அட பப்பி, ரொம்ப வெயில், நானும் வரணுமா? நீ போ, எனக்கு சோம்பல். பப்பி போயிடுது. காகு ஒரு கிளையில் தூங்கிடுது. மதிய நேரம், வெயில் கொளுத்துது. காகு விழிச்சு பாப்பான். பசியா இருக்கு, தாகமா இருக்கு. அவன் தான் யோசிக்கிறான், இப்போ யாராவது தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அவனை வந்து சுத்தி பறக்கிறான். ஆனா எங்கும் தண்ணி கிடைக்கல. சில பறவைகள் வந்து ஒரு பானையிலிருந்து தண்ணி குடிக்கிறது பார்த்து அவன் ஓடுறான். ஆனா பானையில தண்ணீர் குறைஞ்சிருக்கு. காகு நினைக்கிறான், நான் கல்லெடுத்து போட்டு தண்ணீர் மேலே வர வைக்கலாம். ஆனா அதுக்கு எத்தனை கல்லை எடுக்கணும்? சோம்பல் அவன் கைகளை அடிக்கிறான். இல்லப்பா, வேற வழி பார்க்கலாம். அவன் பப்பியிடம் கொண்டு சொல்றான், நீ எங்க தண்ணி கிடைச்சது சொல்லுப்பா, நாம சேர்ந்து குடிப்போம். பப்பி நல்ல மனசுக்காரி. அது சொல்றது, அந்த பக்கத்துல இருக்க பானையில தண்ணீர் இருக்கு, ஆனா கல் போட்டு மேலே வரணும். காகு தலையாட்டி சரி சரின்னு சொல்றான். பப்பி போயிடும். காகு அவ்வளவுதான். பப்பி போட்ட கல்லுகளுக்கு பிறகு தண்ணீர் மேலே வரும்போது குடிக்கத்தான் போகிறான். சோம்பேறித்தனத்தோட கூட காகு மோசடிக்கும் முயற்சிச்சான். அந்த நேரத்துல காற்று பலமாக வீசுது. பானை ஆடுது. காகு தண்ணீர் குடிக்கச் செஞ்சான். ஆனால் பானை கவிழ்ந்து அவனுக்கு மேல விழுந்தது. அவன் தலை சுற்றி போய் கிளையில் உட்கார்றான். பப்பி அவனை பார்த்து, காகு, சோம்பல் மட்டும் இல்லாமல் மோசடிக்கும் போகக்கூடாது. நீயும் உழைச்சா யாரும் உனக்கு தண்ணீர் தடுக்க மாட்டாங்க. அந்த வார்த்தை காகுவை யோசிக்க வைத்தது. அடுத்த நாள் காலை, காகு சீக்கிரம் எழுந்து பறக்குது. அவன் பப்பியோட சேர்ந்து கல் எடுத்து பானையில போடுறான். தண்ணீர் மேலே வருது. இருவரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. காகு, சோம்பேறி வாழ்க்கையால் நிம்மதி கிடையாது. உழைப்பே உண்மையான மகிழ்ச்சி. பப்பி, அதுதான் நண்பா, உழைச்சவன் தப்பிவிட மாட்டான். அந்த நாளிலிருந்து காகு எல்லா பறவைகளுக்கும் உதவிக்காரனாக மாறினான். சோம்பேறித்தனம் வாழ்க்கையை வீணாக்கும், முயற்சியே நம்மை உயர்த்தும். காகு இதை புரிந்துகிட்டான். நீங்களும் புரிந்துக்கோங்க, சோம்பேறி வாழ்க்கையால் வெற்றி எதுவும் கிடையாது. ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் வின்ஸ் ஓவர் லேசினஸ். நீங்க இதை போல இன்னும் நிறைய நீதி கதைகள் கேட்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.